எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை வந்து நெகட்டிவாக தாங்க இருந்திருக்கு. இப்போ நாஸ்டாக் வந்து ஒரு 1.35%, S&P 500 ஒரு 1.2%, தென் டவ் வந்து ஒரு 0.98% பக்கமாக டவுனுங்க. பட் இன்னைக்கு ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து ஏர்லியர் ட்ரேடிங் செஷனில் ஒரு 1.52% அப்பு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்ங்க, $4,341 பெர் அவுன்ஸாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ருபீஸ் விலை ஏறி இருக்குங்க. 14,060 ருபீஸாக இருக்குது 22 கேரட் கோல்டு பெர் கிராம். இப்போ கோல்டுக்கு பார்ப்போமே. நேற்று மார்க்கெட் கீழே இறங்கினதா இருந்தாலும் சரி, இல்லை கோல்டு பெருசாக மூவ்மெண்ட் இல்லாத காரணம் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை எந்த மாற்றமும் இல்லாமல் ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணுறாங்க. 3.5% to 3.75% அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெடரல் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் புதுசாக கெவின் வாஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றத நம்ம முற்காலங்களில் பேசியிருக்கோங்க. அது போக மீட்டிங்கில் அதர் அஃபீஷியல்ஸ், கெவின் வாஷுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாதுங்க. அதர் அஃபீஷியல்ஸ் என்ன முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து ஒரு 1/4 பாயிண்ட் ரேட் ஹைக் பண்ணலாம் இந்த வருஷத்தோட முடிவில் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாங்க. தென் ஒரு சில வந்து 2 1/4 பாயிண்ட்ஸ் கூட ரேட் ஹைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அஃபீஷியல்ஸ் வந்து எந்த மூவுமே இல்லாமல் ஸ்டெடியாக நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளும் எடுத்திருக்கிறாங்க. செய்தி என்ன அப்படின்னா, எந்த அஃபீஷியல்ஸுமே ரேட் கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எந்த முடிவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலங்க. ஆக வட்டி விகிதங்களை ஏற்றலாமா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஃபெடரல் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ். கெவின் வாஷை தவிர மற்ற அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து வட்டி விகிதங்களை ஏற்றணும் அப்படின்றத நோக்கமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வட்டி விகிதங்கள் ஏறுது, இல்லை வட்டி விகிதங்களை ஏற்றாமல் இறக்காமல் ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தங்கத்துக்கு இது நல்ல செய்தி கிடையாதுங்க. கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பிரெண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து $80 பெர் பேரலுக்கு கீழே தான் இருக்குது. $78.84 பெர் பேரலாக இருக்குது. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் நேற்று FIIs கேஷ் செக்மெண்ட்டில் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. ஒரு 101.59 crore கேஷ் செக்மெண்ட்டில் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ரேலி இருந்திருக்குங்க. ரேலி ஆகி பாசிட்டிவ்ல டெய்லி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு எக்ஸ்பைரி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த 2 நாள் லீவு. ஈரான் USA பொறுத்த வரைக்கும் டீல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. இதில் ஈரான் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய என்ரிச்டு யுரேனியமை டைல்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி US தரப்புக்கிட்ட அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு ரிட்டர்னாக லார்ஜ் ஸ்கேல் எக்கனாமிக் ரிலீஃப் கிடைக்குங்க ஈரானை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் அடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் செய்தி. தென் அது போக ஆயிலுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. தென் ஈரானுடைய ஃப்ரோசன் அசெட்ஸ் எல்லாமே வந்து வெளில கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் போக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு $300 பில்லியன் வரைக்கும் கிடைக்குதுங்க ஈரான் தரப்புக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டேம்லர் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் டிஃபென்ஸ் பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் மூலமாக 2028 1 பில்லியன் யூரோஸ் வந்து நாங்கள் ரெவன்யூ எடுப்போம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிலிட்ரி மொபைலிட்டி, தென் லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் வேர்ல்டு வைட் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டேம்லர் ட்ரக்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26 ரெக்கார்ட் ஹைங்க. பட் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 29 $3 trillion ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவில் ஒரு 16% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகி $1.78 trillion இருக்குங்க. இதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ரம் பப்ளிக் செக்டர் தான், 76% ஷேரு. ப்ரைவேட் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஆல் டைம் ஹைல இருக்குங்க, 24% கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர். கோஃபோர்ஜ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய மேலிடம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பை ஃபினான்ஷியல் இயர் 30 எங்களுடைய ரெவன்யூ அப்படின்றது $5 billion இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த க்ரோத்தை ட்ரிவன் பண்ண போகிறது யார் அப்படின்னா பை ஆர்கானிக் க்ரோத், தென் இன்டகிரேஷன் ஆஃப் AI. இது ரெண்டும் எங்களுக்கு நல்ல ரெவன்யூ க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 26 டு ஃபினான்ஷியல் இயர் 30 எங்களுடைய காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றது 19% இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க கோஃபோர்ஜ். டெலிவரி லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டெலிவரி பார்ட்னர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 1000+ ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். செய்தி என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு டெட் டு எக்விட்டி கம்மியாக இருக்குங்க, 0.15 தான் இருக்குது. வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் லாஸ் எடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் செப்டம்பர் குவார்ட்டரில் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல வேல்யூவேஷனுக்கு கீழே இறங்கி வந்துருங்க. PE 30 times வந்துடும். ஸோ டெலிவரி லிமிட்டடாக தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். நம்ம HFCL எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ரேலி இருந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா பாரத் நெட் phase 3 ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குங்க. கான்ட்ராக்டோட ஒர்த் வந்து ஒரு 2666 crores.
கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50 டைம்ஸ் earningsோட அதிகமாக இருக்கும். காஸ்ட்லி. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அசட்டியோ ஹோல்டிங்ஸ் அக்வயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முற்காலங்களில். அக்விசிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து ஒரு 1590 crores. அசட்டியோ ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஆன்காலஜி சப்போர்ட்டிவ் கோர் தெரப்பிஸ். ஜைடஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்கும், நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் பைபேக்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அமௌண்ட்லாம் கிரெடிட் ஆகிருக்கும். கீழே இறங்கி வரலாம், வந்தால் நம்ம பார்க்கலாம். ஒரு 1890 டைம்ஸ் earnings வரட்டும். டிவிஎஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா பிஜிஐஎம் இந்தியாஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 100% ஸ்டேக் எடுப்பாங்க அப்படின்னு முற்காலங்களில் செய்திகள் சொல்லியிருந்தோம் இல்லையா. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிவிஎஸ் குரூப்புக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க, அக்விசேஷனுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ரூவல் மூலமாக பிஜிஐஎம் இந்தியாஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, பிஜிஐஎம் உடைய ட்ரஸ்ட் எல்லாமே 100% ஸ்டேக் எடுப்பாங்க. பிஜிஐஎம் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 30,000 crores இருக்குங்க 2025 முடிவில். அது போக பிஜிஐஎம் பொறுத்த வரைக்கும் 25 ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க as of financially 26 எண்டு. ஸ்டில்லிங் அண்ட் வில்சன் என்ன பண்ணியிருக்காங்க, கொரியா நாட்டை சேர்ந்த ஷீஷங் இஎன்ஜி கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஷீஷங் இஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோர் பிஸ்னஸ் ரிலேட்டட் டு HVAC ப்ராஜெக்ட்ஸ் தாங்க. ஸோ ஃபோக்கஸ் வந்து HVAC ப்ராஜெக்ட்ஸ் தான். டார்கெட் யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், தென் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், அங்கெல்லாம் HVAC ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்ட மாதிரி தெரியுதுங்க ஸ்டிர்லிங் அண்ட் வில்சன். டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து நார்வே நாட்டை சேர்ந்த லோபேக் குரூப் கூட ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்ட்ராக்ட் தான் த்ரூ ஏஐ ஆட்டோமேஷன் அண்ட் கிளவுடு. இது டிசிஎஸ்ல வந்து டெவலப்மெண்ட். தென் ஐபிஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 மெகா ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ்சி லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ மூலமாக ஒரு 30,000 crore வரைக்கும் ரைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்க டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் செபியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட்டுங்க. செகண்ட் அப்டேட் என்னன்னா வித்தின் டேஸில் ஜியோ இன்ஃபோகாமோ வந்து ஐபிஓ பேப்பர் செபி கிட்ட சப்மிட் பண்ண போகிற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த 2 ஐபிஓ வந்து 2026 மெகா ஐபிஓவாக இருக்கலாம். இந்தியா யுனைடெட் கிங்டம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூலை 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக ஆட்டோ டேரிஃப் அப்படின்றது குறையுங்க. அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து இங்கே ஆட்டோ இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 100%லேருந்து 10% குறையும். நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு டியூட்டி ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணலாம் யூகேக்கு. இது வந்து ஜேஎல்ஆருக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ங்க. தென் ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 27க்கான கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ரெவன்யூ வந்து 13% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 27ல். எபிட்டா மார்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா 4% கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. டார்கெட் என்ன அப்படின்னா ரெவன்யூ ஃபினான்ஷியல் 27க்கு ஒரு 3.3 lakh crores இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது போக கம்பெனி வந்து அவங்களுடைய மார்க்கெட் நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நல்ல க்ரோத்தை ட்ரிவன் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் 27ல். அது போக ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கட்டிங்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா 1.6 பில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபினான்ஷியல் 27ல் நாங்கள் 1.7 பில்லியன் யூரோஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 26ல் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஹையஸ்ட் எவர் டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க. 4,660 crores டிவிடெண்ட் மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸில் ஃபினான்ஷியல் 26ல் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 27,000 crore ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் 25ல் 21,600 crore ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தென் ஃபினான்ஷியல் 26ல் ஒரு 2,400 crore லாஸ். இன்னும் ஒரு 2 or 3 years வெயிட் பண்ண வேண்டியிருக்குங்க ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பழைய நிலைமைக்கு சுச்சுவேஷன் மாறுறதுக்கு. ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் 2008ல் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு $2.3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஜேஎல்ஆரை உள்ள தூக்கி போட்டாங்க. உள்ள தூக்கி போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் அப்படின்றது 4 folds ஏறி இருக்குங்க. தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் போன்ற நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு பக்கமாக போயிடுச்சுங்க. மோர் தென் 50-60% ஏறிடுச்சு. இப்போ நம்ம 25 அந்த ரேஞ்சிலலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் 100% கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க. பயங்கரமாக ரேலி ஆகிறப்ப ஒரு பயம் இருக்கும், எங்கே ப்ராஃபிட் போயிருமோ அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் போட்ட பணத்தை மட்டும் எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் போர்ஷனை தொடர்ந்து ரீடைன் பண்ணலாம். இது வந்து காமனாகவே ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தாங்க. சரி, இப்போ அந்த ப்ராஃபிட்டை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா. நிறைய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நாட்கோ ஃபார்மா கீழே இறங்கி வந்திருக்கு, ஐடிசி கீழே தான் இருக்குது, தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் 1 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது மாதிரி MHRIL கீழே தான் இருக்குது. இது மாதிரி நிறைய நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து லோயர் லெவலில் இருக்கும் இல்லையா. அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக பார்த்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால்
எப்படி நீங்கள் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கோ இல்லை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோ நம்ம வந்து ஒரு 2 or 3 years பொறுமையாக காத்துட்டு இருந்தோமோ, அதே மாதிரி அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக காத்துட்டு இருக்கணும். என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேங்க. நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்காக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும் அதுக்கு மேலே போகாது அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூட் சைடில் இல்லை. ப்ரைஸ் டு புக் 1.2 1.3க்கு உள்ளதான் இருக்குது. த்ரெஷ்ஹோல்டே 1.5 புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் முடிவுகள் எடுங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் 18 rupees டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்களே, இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய த்ரெஷ்ஹோல்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்தியன் பேங்க். கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைடில் தான் இருக்கும். பிற்காலங்களில் கீழே வந்தால் பார்க்கலாம். அடுத்து HPCL IOCL பற்றி கேட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸை பார்க்கறது இல்லைங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்க்காததுக்கு முக்கியமான காரணம் அதுதாங்க. கோல் இண்டியாவை பார்ப்போம், பெட்ரோனெட் LNGயை பார்ப்போம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பற்றி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. நேற்று ஒரு 10% பக்கமாக கீழே இறங்கியிருக்கு. நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பார்க்கலாமா, டாடா மோட்டார்ஸ் PVயை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னா அப்போதாங்க நம்ம பார்க்கணும். இப்போ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எங்கே இருக்குது? JLRல இருக்குது. JLRல என்ன பிரச்சனை அப்படின்றத கடைசி ஒரு வருஷமாக பேசிக்கிட்டே தான் இருக்கும். டேரிஃபு, தென் சைபர் அட்டாக்கு, தென் யூகேல அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு, அங்கே ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் தான் வந்து JLRுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுக்கு காரணம். நம்ம ஃபினான்ஷியல் இயர் 24-25ல எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே PB பாலாஜி அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நேற்று அதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை பொறுமையாக இருக்கணுங்க. எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாம் பயந்துட்டு ஓடுறப்ப நம்ம பார்க்கணுங்க. அதை எல்லாம் போய் TMCVல விழுந்தாங்கன்னா நம்ம அங்கே போய் விழக்கூடாது. எல்லாரோட பயம்தான் நமக்கு அட்வான்டேஜ். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பற்றி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது பைபேக் அப்ளை பண்ணி அமௌண்ட் கிடச்சிருச்சு சார், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லதாங்க, TMBக்கு தென் SIBக்கு என்ன சொன்னோம் இந்த பதிவில் முன்னாடி, அது சைடஸ் லைஃப் சயின்சஸ் உடைய பைபேக்கும் பொறுத்தும். அடுத்து பேட் மான்சூன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் 6 monthsக்கு நம்ம என்ன மாதிரியான பங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6 monthsக்கு இல்லை நெக்ஸ்ட் 1 yearக்கு நம்ம எதையுமே பார்க்கறது இல்லைங்க. நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எல்லாமே லாங் டேர்ம். அட்லீஸ்ட் 1 business சைக்கிளாவது நம்ம வச்சுருப்போம் 6 years or 7 years. மான்சூன் வீக்காக இருக்குது அப்படின்னா அடிவாங்கக்கூடிய செக்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மைக்ரோ ஃபைனான்ஸுங்க. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபிட்லாம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அது ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ரெக்கவரி ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மான்சூன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அது ஏற்கனவே ஆம வேகத்தில் ரெக்கவரி ஆகிறது. இன்னும் மெதுவாக ரெக்கவரி ஆகும் கண்டிப்பாக. க்ரோத் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணணும். என்ன செய்யுது அப்படின்னா மான்சூன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே கொஞ்சம் காலத்துக்கு லோயர் லெவல்லே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை பார்க்கலாம். தென் காவேரி சீட் கம்பெனி லிமிடெட் பார்க்கலாம். அதுவும் வந்து ரொம்ப சைக்கிளிக்காக தான் இருக்கும். லோயர் லெவலில் தான் இருக்கும். ஒரு 15 or 16 times earnings தான். டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.